வாங்க இன்றைக்கி நண்டு செய்யலாங்க. இன்றைக்கி நண்டு ஸ்பெஷல். நண்டுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். மிளகு ஜீரகம் நல்லா அரைச்சி வச்சிங்க, தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புளி தண்ணி கரைச்சி வச்சிங்க, புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிங்க. நண்டை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நண்டை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கல் உப்பு போட்டு திரும்பவும் நல்லா பிரட்டி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக நீட்டாக வந்துடும், ஸ்மெல் இருக்காது. அப்புறம் சட்டியை வச்சிங்க, எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சமாக கடுகு சீரகம் போடுங்க, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயமும் இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சிங்க. எண்ணெயிலே நல்லா வதங்க விட்ருங்க. நல்லா வதங்கிட்டா அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா சேர்த்து வதக்குங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நண்டை போடுறோம். அதுலேயே நண்டை போட்டு எண்ணெயிலே போட்டு வதக்குறோங்க. திரும்ப நண்டும் போட்டு அப்படியே தக்காளி, வெங்காயம், எண்ணெய் அதிலே போட்டு அப்படியே நண்டையும் சேர்த்து வதக்குறோம். இதுக்கப்புறம் தாங்க நம்ம மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, மிளகு ஜீரகம், இந்த மிளகு ஜீரகத்தை அரைச்சி வச்சுருக்கிறத இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ மிளகு ஜீரகத்தை அப்படியே அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபுல்லாக கொட்டிடுறோம். திரும்ப இப்போ நம்ம மிளகு ஜீரகத்தை கொட்டினதுக்கப்புறம் திரும்ப அப்படியே சட்டியிலேயே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்குங்க. கிளறி விட்டு அப்படியே வதக்கிட்டு இருக்கோம். மிளகு ஜீரகம் கொட்டி வதக்க ஆரம்பித்தாலே நல்லா கமகமன்னு ஸ்மெல் வருங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஏற்கனவே புளி தண்ணி கரைச்சி வச்சுருப்போம். அதை இப்போ எடுத்து புளி தண்ணியை எடுத்து ஊற்றுறோம். நீங்கள் புளி தண்ணியை வடிகட்டி வச்சிங்க, இல்லைன்னா அதை தூசி துப்பு இல்லாத அந்த மாதிரி கையை வச்சு கூட வடிகட்டிக்கலாம். அது நம்ம விருப்பம். புளி தண்ணியை கரைச்சி வேணுன்ற அளவுக்கு கரெக்டான திட்டத்துக்கு புளி தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்க. வேணுன்ற அளவுக்கு தண்ணி கலந்துங்க. தண்ணி கலந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காரம், தேவையான அளவுக்கு காரம் போட்டுங்க. மிளகாத்தூள் போட்டுங்க. குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பும் கரெக்டாக அந்த நம்ம தண்ணியெல்லாம் வச்சுருக்கிற அளவுக்கு தேவையான அளவு கரெக்டாக போட்டுங்க. அவ்வளோதாங்க. நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடுறோம். கிண்டி விட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா நல்லா கொதி வந்திருக்குங்க. நல்லா கபகபன்னு கொதி வந்திருக்கும். ஒரு 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடுங்க. வந்துருச்சு. ஒரு கரெக்டாக 25லேருந்து 1/2 மணி நேரம் ரெடி ஆகிடுச்சிங்க குழம்பு. சூப்பராக வந்துடுச்சு. இது நெஞ்சு சளியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது அருமையான ஒரு உணவுங்க. நண்டு குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அருமையான நெஞ்சு சளி உணவு.